ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம மாரிசன் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். மாரிசன் ஃபகத் ஃபாசில் வடிவேலு நடிப்பில் வெளியிருந்திருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரிசன். இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு வந்து பார்த்தோன்னா, ஃபகத் ஃபாசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடனாக வந்திருக்காரு. ஒரு நாள் திருட ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு வந்து பார்க்குறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்சைமர்ஸ் பேஷண்ட்னு வந்து தெரியுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஞாபக மறதி வியாதி உள்ளவர். ஃபகத் ஃபாசில் அவரோட வீட்டில் வந்து தேடுறாரு, எதுவுமே வந்து இல்லை. அப்போ வடிவேலு வந்து சொல்கிறாரு, இங்கே எதுவுமே வந்து இல்லை, இவனை ஏடிஎம்க்கு வா, நான் உனக்கு பணம் எடுத்து தரேன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபகத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா கூட வந்து போகிறாரு. அப்படி ஏடிஎம்மில் வடிவேல் பணம் எடுத்து கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா வடிவேலோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபா பணம் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசில் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ எப்படியாச்சும் இந்த 25 லட்சத்தை வடிவேலுக்கிட்ட வந்து அடிக்கணும்னு வந்து பிளான் பண்ணுறாரு. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் வந்து சொல்கிறாரு, நான் வந்து திருவண்ணாமலை இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், என்னை பஸ் ஸ்டாண்டில் விடுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்து சொல்லிட்டு வந்து இவர் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாரு. இந்த பயணத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த மாரிசன். இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான படத்துக்குள்ளே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ப்ரிமிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்துச்சு. ஸோ நல்லா போக போகுது, நல்லா எங்கேஜிங்காக போக போகுது அப்படின்னு வந்து நினச்சா ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போகுது. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜிங்காக வந்து பண்ணல, ரொம்ப ஸ்லோ ஃபேஸாக வந்து போய்கிட்டே வந்து இருக்குது. இன்டர்வல் பிளாக் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மெதுவாக வந்து போகுது. இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்த இன்ட்ரோல் பிளாக் மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பில். மற்றபடி பார்த்திங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆனது வந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் தான் ரொம்ப வந்து ஸ்லோவாக போகுது, ரொம்ப பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து சோதிக்குது. ஒரு டீசெண்டான ஃபஸ்ட் ஹாஃப் தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து படத்துடைய ஜென்ரியே வந்து மாறுது. ஒரு முழுக்க ஒரு த்ரில்லர் படத்துக்குள்ளே போனது மாதிரி வந்து தோணுது. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஃபீல் குட் மூவி மட்டும், செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. படத்தோட இரண்டாம் பாதி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இருந்துச்சு, நல்ல எங்கேஜிங்காக வந்து இருந்துச்சு கிளைமேக்ஸ் வரைக்குமே. செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய வேகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இல்லை, வேகம் இல்லைனா கூட வந்து பரவாயில்ல, ரொம்ப பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து போகுது. ஃபஸ்ட் ஹாஃபையும் நல்லா வேகப்படுத்தி வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லா வந்திருக்கும். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் வந்து எங்கேஜிங்காக வந்திருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மிஸ் ஆகுது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சறுக்கியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான படங்கள்லையும், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் சினிமா வரக்கூடிய எல்லா படங்கள்லையும் 10 படத்துக்கு ஒரு படம் வந்து இந்த கண்டென்ட் இல்லாமல் வந்து வரது வந்து கிடையாது. ஸோ எதுக்கு வந்து இதையே வந்து எடுத்துகிட்டு இருக்கான்னு வந்து தெரியல. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது படம் எடுக்கிறதுக்கு, ஆனால் எப்போ பாரு வந்து இதையே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படம் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்க்குறப்போ இன்ட்ரோல் பிளாக் வந்து பார்க்குறப்போ ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படமாக இருக்க போது, கண்டென்ட் வந்து பயங்கரமாக வெயிட்டாக இருக்க போதுன்னு வந்து நினச்சிட்டு வந்திருந்தா அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ இது மாதிரி கண்டென்ட் எடுத்தால் படங்கள்லாம் வந்து ஓடுது. இப்போ மகாராஜாவாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஓடுங்கிறதுக்காக மட்டும் வந்து இப்படி வந்து பண்ணுறாங்களானே வந்து தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து பார்த்தோன்னா வடிவேல் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு தரமான ஆக்டிங் வந்து பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் வடிவேலை வந்து இப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து பார்த்துருக்கே மாட்டீங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபகத் ஃபாசில் அவரை வந்து நடிப்பில் வந்து நம்ம குறைய வந்து சொல்ல முடியாது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்திருக்காது நடிப்பு. இவங்க ரெண்டு பேரை தாண்டி இந்த படத்தில் பெருசாக வந்து யாருமே வந்து இல்லை. அவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இடையில வரக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோலை வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, டிஓபி வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பச்சை பசேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்து வந்து எடுத்திருக்காங்க. அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக வந்திருக்கு இந்த படம் பார்க்குறப்பவே. அப்புறம் இசை மியூசிக் வந்து பார்த்தோன்னா யுவன் சங்கர் ராஜா வந்து போட்டிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டார்னு சொல்கிறாங்க, அது உண்மை தான் போல். ஏன்னா முன்னெல்லாம் ஒரு படம்னா அவர் பிஜிஎம் வந்து தனியாக வந்து தெரியும். இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு, அது மட்டும் தான் வந்து தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த பிஜிஎமே வந்து அவர் வந்து போட வந்து மாட்டாரு. ஒரு காலத்தில் பிஜிஎம் கிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அது யுவன் சங்கர் ராஜா, அவருக்கு ஒரு பட்டமே வந்து கொடுப்பாங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கிங்னு. ஆனால் அதெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே வந்து தெரியல. சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் வந்து இருக்குது, அது ஓரளவு நல்லாவே வந்து மியூசிக் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் சாங்ஸ் வந்து இல்லை. பழைய இளையராஜா பாடல் தான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக அந்த படத்தில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான் எதுவுமே வந்து இல்லை. கிளைமேக்ஸில் ஒரே ஒரு ஸ்டண்ட் வந்து இருக்குது, அது ஓரளவு ஓகேவாக வந்து பண்ணியிருக்காங்க. படத்தில் நெகட்டிவ்னு வந்து சொல்லப்போனால் ஃபஸ்ட் ஹாஃபுடைய ஸ்க்ரீன் ப்ளே தான் பெருசாக வந்து எங்கேஜிங் வந்து பண்ணல, அது ஒரு நெகட்டிவாக வந்து இருக்குது. அப்புறம் லாஜிக் மிஸ்டேக் பார்க்க போனால் நிறையா வந்து இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இந்த படத்தில் உங்களுக்கு பெருசாக வந்து தெரியாது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா இந்த படத்தில் அந்த கண்டென்ட்டை வந்து பெருசாக வந்து காட்டலை, அது வரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஓகேவாக வந்து இருந்துச்சு இந்த படம். ஆனால் எதுக்கு இந்த கண்டென்ட்டை தொடாமே இருக்கலாம் நான் சொல்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு ட்ரெண்டும் வந்து வரும். ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படமாக வந்து வரும், ஒவ்வொரு டைமில் பார்த்தீங்கன்னா பேய் படமாக வந்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி படமாக வந்துகிட்டு வந்து இருக்குது. இப்போ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இப்போ இதை வந்து எடுத்தால் ஓடுன்னு சொல்லிட்டு இதே வந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோவா எடுக்கணுங்கிற தேவையே வந்து இல்லை. 2 மணி நேரம் வந்து ஜாலியாக படம் பார்க்குறக்காண்டி தான் இப்போ ஆடியன்ஸ் வந்து ரெடியாக வந்திருக்காங்க. அதனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தலைவன் தலைவி மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் மக்கள் போய்ட்டு வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி இந்த மாரிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தேட்டருக்கு வந்து போகிறேன், காற்று வாங்குது, 12 பேர் வந்து தான் ஷோ போடுவாங்க, 12 பேர் வருவாங்களா மாட்டாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு ரெடியாகவே வந்து இல்லை. அப்புறம் யாருக்காக இந்த படங்கள்லாம் எடுக்கிறீங்கன்னே வந்து புரியலை. அப்படின்னு நீங்கள் கிரைம் த்ரில்லர் வந்து எடுங்க, இல்லை மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் எடுங்க, எவ்வளவோ கண்டென்ட்ஸ் இருக்குது, வேறு மாதிரி எடுக்கலாம். ஆனால் இந்த ஒரு கண்டென்ட்டை எதுக்கு தொடர்ந்து பண்ணுறீங்கன்னு வந்து தெரியல. இதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து நல்லது. அப்பப்போ ஒரு படம் வர்றது ஹிட் ஆகுது, ஓகே, அதுக்காண்டி ஹிட் ஆகிறக்காண்டி தொடர்ந்து இதே கண்டென்ட் எடுத்தால் எப்படி?
ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த மாரிசன் வந்து எப்படி இருந்துச்சு வந்து கேட்டிங்கன்னா, மாரிசன் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு டீசெண்டான கிரைம் த்ரில்லர் மூவின்னு நான் வந்து சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபை மட்டும் வச்சு பார்க்குறப்ப இது ஒரு நல்ல படம் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை சேர்த்து யோசிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டீசெண்டான படமாக தான் வந்து இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஓகேவான படமாக வந்து இருந்துச்சு. ஒரு ஒன்ஸ் வாட்சபிளாக வந்து இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 5க்கு 3.25. இந்த மாரிசன் வந்து ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.